எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. பசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின், தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லோருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்வர். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். கிரிக்கெட் வரலாற்றை நாம் எழுத வேண்டும் என்றால் அதில் வெஸ்ட் இண்டீஸ் அந்த டீமுக்கு நாம் ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது 1960 நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட அந்த போலிங், அந்த ஸ்பீடு, வேகம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எல்லோருமே அவங்களோட போலிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதுவும் 70, 80லாம் அது வேற லெவலில் வெஸ்ட் இண்டீஸ் டீம் கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1980லேருந்து 95 வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸோட கிரிக்கெட் டீம் தான் வேர்ல்டே ஆதிக்கம் செய்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 95க்கு அப்புறம் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ரிட்டையர் ஆனதால கொஞ்சம் அவங்களுடைய அந்த லெகசி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. அது வரைக்கும் இல்லை. இன்னொரு பியூட்டி என்னன்னா, வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஹெல்மெட்டே போட்டுக்க மாட்டாங்க அவங்க விளையாடும் பொழுது. அதில் அவங்க ஒரு பெருமையை காமிச்சாங்க. 1995ல் ஆஸ்திரேலியாவில் செகண்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் நடந்தது கரீபியனில். அப்போது அந்த வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம், விவ் ரிச்சர்ட்ஸ் அவர்கள் அப்போ தான் முதல்ல அவர் ஹெல்மெட் போட்டு ஆடுறார். 1995ல் ஆஸ்திரேலியா எதிரான செகண்ட் மேட்ச்சில். அதில் பாவம் வெஸ்ட் இண்டீஸ் யாருமே வின் பண்ணல. அந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுடைய அந்த ஒரு பெருமையை நிலைநாட்டியிருந்தாங்க. அந்த 95ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வால்ஷ், ஸ்டம்ப்ரோஸ், பிஷப் அந்த போலர்ஸோட போலிங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அப்பேற்பட்ட தனக்குன்னு ஒரு பெருமையை வச்சுருந்தாங்க. அந்த ஹெல்மெட் போடாமல் இருக்கிறதே ரிச்சர்ட்ஸ் தன்னுடைய 32வது வயசில் கூட அந்த கரீபியன் கலாச்சாரம்னு சொல்லுவாங்க, அதை அவர் தன்னிடையே தக்க வைத்து கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அதெல்லாம் ஒரு கிரிக்கெட் வரலாற்று அவங்களுடைய அந்த நடக்கிற அழகு, நிற்கிற அழகு, அந்த பேட்டிங் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மிகப்பெரிய வரலாறு அது. அத்தகைய கிரிக்கெட் பேட்ஸ்மேன்களை பார்த்தே நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.